அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் நம்ம வீக் 6 சண்டே எழுதின பிடிஎஃப் டெஸ்ட்டோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான்ப்பா பார்க்க போகிறோம். எல்லாருமே டெஸ்ட் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஸ்டின்லாம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சா, ஓரளவுக்கு ட்ரிக்காக இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை இதே மாதிரி கொஸ்டின் இருக்கட்டுமான்னு சொல்லுங்கள். இப்போ இந்த வாரம் நம்ம டெஸ்ட் 11 உங்களுக்கு படிக்க என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா +1 +2 எக்கனாமிக் தான்ப்பா கொடுத்துருந்தோம். ஜிஎஸ்ல தமிழில் 7th புக்கு கொடுத்துருந்தோம். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தோம். எல்லாருமே ஸ்டடி பிளானும் பார்த்துருப்பீங்க, அதை ஃபாலோ பண்ணி படிச்சிருப்பீங்க. ஃப்ரைடேவும் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம், அதையுமே நீங்கள் எழுதி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் டெஸ்ட்டே நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு இதில் எந்தெந்த கொஸ்டின் கரெக்டு, எந்தெந்த கொஸ்டின் ராங் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வார டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துகை தான் கேட்டிருக்கோம். பொறுத்துகையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழியியல் அப்படின்னா லிங்குஸ்டிக், இதழியல்னா ஜேர்னலிசம், பொம்மலாட்டம்னா பர்பட்ரி, எழுத்து இயக்கம்னா ஆர்த்தோகிராஃபி. இப்போ நம்ம பொறுத்துகை நிறைய கொஸ்டின் உங்களுக்கு ஏன் கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பொறுத்துகை அப்படின்னு ஒன்று வச்சோம் அப்படின்னா அதில் நம்ம 4 விதமாக நம்ம கொஸ்டின் எடுப்போம் இல்லைங்களா. அப்போ இதில் நம்ம உங்களுக்கு கலைச்சொற்கள் வச்சுருக்கோம். அப்போ இந்த ஒரே கொஸ்டினில் நீங்கள் 4 கலைச்சொற்களுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே சொல், அதாவது மொழியியல்னு கொடுத்துட்டு அதுக்குரிய கலைச்சொற்கள் தான் கேட்பாங்க. அதை நம்ம லிங்குஸ்டிக் அப்படின்னு தான் அட்டன் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இந்த 4மே படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 4 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆயிடுறோம். அதுக்காக தான்ப்பா உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் நம்ம பொறுத்துக அப்படிங்கிற மாதிரி வைக்கிறது. இல்லை எத்தனை இணைகள்னு வைக்கிறது. எத்தனை இணைகள்னு வைக்கும்போது 4 இணைகள் வச்சோம் அப்படின்னா அந்த 4மே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 4மே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அதுக்காக தான் அந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ணுறது. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான் காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. பாரதிதாசன் அவர்கள் எப்படி அழைக்கப்படுவாங்கன்னா புரட்சி கவி அப்படின்னு அழைக்கப்படுறவங்க தான் பாரதிதாசன். நாமக்கல் கவிஞர் பாரதிதாசன் 2 பேர் மட்டும்தான்ப்பா இப்போ கொடுத்துக்க நமக்கு சிலபஸில் கவர் ஆகுறாங்க. சுரதாவும் வாணிதாசனும் கவர் ஆக மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தான் தொன்மையான மொழி. அதிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு. இன்னும் 2 மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னடம், மலையாளம். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த 3 மொழியும் தான் தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. சொல்லும் பொருளை நெறி அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லும் பொருள்னு பார்த்தீங்கன்னா வழி அப்படிங்கிறது தான் சொல் பொருள். சேர்த்து எழுதுக பாருங்க, வாசல் அலங்காரம் அப்படிங்கிறத நமக்கு சேர்த்து எழுதணும் அப்படின்னா வாசல் அலங்காரம்னு வரும்பா. ஏன்னா 2 லா வரும், இந்த இல்லுக்கு ஒரு லா வரும். அப்போ இல் ப்ளஸ் ஆ அப்படின்னு அந்த இல் ப்ளஸ் ஆ ரெண்டுமே சேரும்போது லா அப்படிங்கிற ஒரு எழுத்து வரும். ஏற்கனவே இந்த அலங்காரம்ல லா அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கிறது அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த வாசல் அலங்காரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வாசல் அலங்காரம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு சேர்ந்து வரும். சரிங்களா, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. அந்த பொறுத்துகைக்கு இதுவுமே கலைச்சொற்கள் பொறுத்துக தான்ப்பா. உவமை அப்படின்னா பிராம்பிள், பல்லுயிர் மண்டலம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி, வன விலங்கியல்னா வைல்டு அனிமல்ஸ், காடு, ஜங்கிள். எல்லாருமே இப்போ கலைச்சொற்களில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நம்ம 6th to +2 கலைச்சொற்கள் எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கோம்ப்பா, நம்ம பிளேலிஸ்டில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், இலக்கண சொல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாவேந்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, புரட்சி கவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இலக்கண சொல் தமிழில் புதிதாக இயற்றுதல் வேண்டும் அப்படிங்கிற பாடல் வரியை யார் பாடினாங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசன் அவர்களுடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர், புரட்சி கவி. 2மே அவங்களோட சிறப்பு பெயர்கள் தான். அப்போ ஆ 2மே ஆன்சராக தான் வரும். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. ஒரு சொல்லும் பொருளோட பொறுத்துக பாருங்க. ஈன்று அப்படின்னா பெற்று, கொம்புனா கிளை, அதிமதுரம் மிகுந்த சுவை, கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட அப்படின்னு தான் வரும். சொல் பொருளில் ஸ்ட்ராங்காக இருங்கப்பா, அதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு பொருந்தாததை தேர்ந்தெடுங்க. இந்த பொருந்தாததை தேர்ந்தெடுக்கல நம்ம என்ன வச்சுருக்கோம்னா மகர குறுக்கம் வச்சுருக்கோம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து பார்த்தீங்கன்னா பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகர குறுக்கம் கொடுக்குறாங்க, குற்றியலுகிற சொற்கள் கொடுக்குறாங்க,
அப்புறம் ஆயுதத்தொடர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஊர் பெயர்கள் வச்சு கொடுக்குறாங்க. அதனால் பொருந்தாததுகளில் அவங்க என்ன வேணாலும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குப்பா. அதனால் நம்ம பொருந்தாததுகளில் இலக்கணம் சார்ந்து எல்லாமே படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வினைமுற்று, வினைச்சொல், வினையால் அணையும் பெயர் இதெல்லாம் கொடுத்துமே பொருந்தாதது நம்ம எடுக்க சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கோம்ப்பா. இன்னமும் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். ப்ளஸ் கால்வர் வந்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு ஒரு புது ஸ்டடி பிளானும் போகும். அதையும் உங்களுக்கு நம்ம இன்னும் வர்ற வீடியோவில் சொல்லுவோம். இப்போதைக்கு நம்ம பொருந்தாத சொல்ல சார்ந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இலக்கணம் சார்ந்து எல்லாமே பொருந்தாததுகளில் வைக்கிறாங்க. அதனால் அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த பொருந்தாததுகளில் என்ன அப்படின்னா மகர குறுக்கத்தில் எது பொருந்தாதது அப்படின்னு தான் கேட்குறாங்க. மகர குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் போன், மரும் அப்படிங்கிறது மகர குறுக்கம் தான். ஏன்னா போல் அப்படிங்கிறது மருள் அப்படிங்கிறது மரும் அப்படின்னு உங்களுக்கு மகர குறுக்கமாக ஆகும். ஏன்னா மகர குறுக்கம் அப்படின்னீங்கன்னா அது அரை மாத்திரையிலேருந்து கா மாத்திரையை குறுகி ஒழிக்கிறது தான் மகர குறுக்கம். அது இந்த 2 இடத்துலையுமே இம்மு வர்றதுனால அது கா மாத்திரை அளவுக்கு குறுகி ஒழிக்கும். அதே மாதிரி அந்த மகர குறுக்க எழுத்துக்களுக்கு அப்புறம் வன்தொடர் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து மகர குறுக்கம் அரை மாத்திரை அளவுலேருந்து கா மாத்திரை அளவு குறுகி ஒழிக்கும். வன்தொடர் குற்றியலுகரம் வந்துருச்சு அப்படின்னா மகரம் முழுமையாக ஒழிக்கும். அது தவிர மித்த இடங்களில் மகரம் அரை மாத்திரையிலிருந்து கா மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒழிக்கும். அப்போ பணம் கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம் அப்படிங்கிற மகரத்துக்கு அப்புறம் கீ அப்படின்னு வன்தொடர் எழுத்து வந்திருக்கிறதுனால இங்கே அந்த மகரம் முழுமையாக அரை மாத்திரை அளவு ஒழிக்கும். அது குறுங்காது. அதனால இங்கே ஈ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, செய்கை ஐகார குறுக்கத்தின் மாத்திரை அளவு கேட்டிருக்காங்க. இந்த செய்கை அப்படிங்கிறதுல இந்த ஐ அப்படிங்கிற எழுத்து தனியாக ஒழிச்சிச்சு அப்படின்னா 2 மாத்திரை அளவு ஒழிக்கும். சொல்லின் முதல்ல வந்துச்சு அப்படின்னா 1.5 மாத்திரை அளவில் வரைக்கும். இடையிலும் இறுதியிலும் வந்துச்சு அப்படின்னா ஒரே மாத்திரை அளவு தான் ஒழிக்கும். அப்போ இங்கே ஐகார குறுக்கம் உங்களுக்கு 3 விதமாக வரும்ப்பா. அப்போ இந்த இடத்துல எப்படி வந்திருக்குன்னா செய்கை அப்படின்னு சொல்லி கை அப்படிங்கிற இடத்துல தான் அந்த ஐகார குறுக்கம் இறுதியில் வந்திருக்கு அப்படின்னா 1 மாத்திரை அளவு தான் ஒழிக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழி இட்டு வருகின்ற முதல் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது திரு அப்படின்னு திருவட்பா அப்படிங்கிற நூலுமே உங்களுக்கு அடைமொழி இட்டு தான்ப்பா வரும். ஆனால் தமிழ் நூல்களில் திரு அப்படின்னு அடைமொழி இட்டு வருகின்ற முதல் நூல் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நமக்கு திருக்குறள் தான் வரும். ஆனால் திருக்குறள் தான் நமக்கு அடைமொழியாக வந்திருக்க நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சேர்த்து எழுதுக. தீதுண்டோ அப்படிங்கிறத சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. அது தீ துண்டோ அப்படின்னு தான் வரும். இதில் நீங்கள் இந்த இறுதியில் இருக்க இந்த தூவை எடுத்தீங்க அப்படின்னா இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்னு வரும். அப்போ இந்த நமக்கு வருமொழியில் என்ன இருக்குன்னா ஊ வரும். உயிரும் எப்பொழுதுமே சேராது. அதனால 2 உயிரெழுத்துக்கள் வந்துருச்சுன்னா ஒரு உயிரெழுத்துக்கள் ஓடிரும். அப்போ இந்த இடத்துல எப்படி வரும்னா அப்போ தீது அந்த ஊ போயிடும். அதனால தீ துண்டோ அப்படின்னு சொல்லி தான் இது சேரும். நெக்ஸ்ட்டு சுட்ட பழங்கள் அப்படின்னு குறிப்பிடுறவை எவை அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணொட்டிய பழங்கள் தான் சுட்ட பழங்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. பொறுத்துக்க பாருங்க, சூரன் அப்படின்னா வீரன், பொக்கிசம்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. சொல் பொருள் வச்சு ஒரு பொறுத்துக்கப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு. நமக்கு யூனிட் 7ல் முத்துராமலிங்க தேவர் இருக்காங்க. ப்ளஸ் நமக்கு 7th புக்கில் அவங்க கவர் ஆகுறதுனால இந்த கொஸ்டின் இங்கே இருக்குப்பா. முத்துராமலிங்க தேவரை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க நம்ம தமிழக அரசியல் சார்ந்துமே அவங்க வருவாங்க. அவங்கள கவனமாக படிச்சுக்கோங்க. உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தில் பயின்று வரும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு தான் உயிர்த்தொடர் குற்றியலுகரமாக இருக்கும். ஏன்னா 6 பாகு அப்படிங்கிறது நெடில்தொடர் குற்றியலுகரம், எஃகு அப்படிங்கிறது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அப்போ அரசு அப்படிங்கிறது மட்டும்தான் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் அரசவை கவிஞர். ப்ளஸ் கண்ணதாசன் அவர்களுமே அரசவை கவிஞராக இருந்திருப்பாங்க. அவங்க கண்ணதாசனுக்கு அப்புறமா அந்த அரசவை கவிஞர் அப்படிங்கிற போஸ்ட்டை நீக்கியிருப்பாங்க. பொறுத்துக்க பாருங்க, கதைப்பாடல் அப்படின்னா பேலட், பேச்சாற்றல் அப்படின்னா எலுகேஷன், முழக்கம் அப்படின்னா கரேஜ், துணிவுனா கரேஜ், முழக்கம்னா ஸ்லோகன். இதை கவனமாக பார்த்துக்கங்கப்பா. கதைப்பாடல்
கதைப்பாடல் வந்து பேலட் அப்படிங்கிறத நீங்கள் பிடிச்சாவே நீங்கள் ஆன்சர் எடுத்துட முடியும். ஆனால் இந்த பேச்சாற்றல் அப்படின்னு தனியாக கேட்டுட்டாங்கன்னா ஸ்லோகனும் கொடுத்து எலுகேஷனும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. பேச்சாற்றல் அப்படின்னா பேச்சை வந்து ஒலி எழுப்புறது தானே, அதனால ஒலி எழுப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. முழக்கம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்காம ஸ்லோவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லாட்டியும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச்சாற்றல் அப்படின்னா எலுகேஷன், பேச்சை வந்து எழுப்புறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா முழக்கத்துக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக ஈஸியாக போட்டுடலாம். ரெண்டு இதை நீங்கள் கம்பேர் பண்ணது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் ஷார்ட்கட் போட்டு மனசை தெளிவாக வச்சுக்கோங்கப்பா. அந்த இன்னொன்று வந்து அதுக்கு வராததை இன்னொரு இதில் அப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யாண்டு அப்படிங்கிறதோட சொல்லும் பொருளும் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கே அப்படிங்கிறது தான். வாழை கன்றை என்ன செஞ்சிச்சு அப்படின்னா ஈன்றது அப்படின்னு தான் வரும். ஏன்னா வாழைங்கிறது ஒரு அக்னிடை பெயர், அதனால வாழை கன்றை ஈன்றது அப்படின்னு வருது. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் அப்படின்னு யார் பாடின பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள் பாடிய பாடல் தான் இந்த பாடல். பொறுத்துக்க பாருங்க. ஒப்புமை அப்படின்னா இணை அப்படின்னு அர்த்தம், அற்புதம் அப்படின்னா வியப்பு, முகில்னா மேகம், உபகாரி அப்படின்னா வள்ளல் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு பாடலில் கடைசி எழுத்து ஒன்று போல் வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இயைபு, முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை, கடைசி எழுத்து வந்து ஒன்று போல் வருவது இயைபைப்பா. முரண் அப்படிங்கிறது அதாவது ஃபஸ்ட்டு நல்லது அடுத்து கெட்டது, அந்த மாதிரி முரணான சொற்கள் வர்றதுக்கு பேர் தான் முரண் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொதி, முளி, அரில், பதுக்கை, கணையம், மிலை, இந்த சொற்கள்லாம் எதை குறிக்கும் அப்படின்னீங்கன்னா காடு அப்படிங்கிறது தான் குறிக்கும். ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-22 வேர்டு கொடுத்து அது எல்லாமே காடை குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கவனமாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதிர அடிச்சா உதிர விளையும் அப்படிங்கிற பழமொழியின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி. அதாவது தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னைக்கும் வந்து அதில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற மீனிங் தான் இந்த பழமொழியை உணர்த்தும். இந்த வருஷம் நமக்கு நியூ சிலபஸில் பழமொழி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கப்பா. அதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த மாதிரி பழமொழி கொடுத்து அதுக்கூட மீனிங்கும் கேட்பாங்க, இல்லைன்னா ஃபில்லிங் த பிளான்ஸ் மாதிரி போட்டும் கொடுத்துருவாங்க. நம்ம எதுக்குனாலும் ரெடியாக இருந்துக்கணும். நெக்ஸ்ட்டு கோழி மாநகரம் அப்படின்னு அழைக்கப்படுற ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா உறையூர். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா கோழிங்கிறது சிக்கன் தானே, அந்த சிக்கனை நல்லா ஃப்ரிட்ஜில் உரைய வச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட மொழிகளின் தாய் தமிழ் அப்படின்னு உலகிற்கு பறைசாற்றியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் அவர்கள் தான். நெக்ஸ்ட் ஒரு இலக்கணம் சார்ந்து பொறுத்துக்க பாருங்கப்பா. பெயர் இயற்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண். ஏன்னா மண்ங்கிறது இயல்பான ஒரு சொல், அதனால அது பெயர் இயற்சொல். வினை இயற்சொல்னு பார்த்தீங்கன்னா நடந்தான், அவன் நடந்தான் அப்படிங்கிற ஒரு செயலை குறிக்கிறதுங்கிறதுனால அது வினை இயற்சொல். இடை இயற்சொல்னா அவனால், அந்த ஆள் அப்படிங்கிற எழுத்து வந்து இடையில வந்து சொருகி இருக்கு இல்லைங்களா, அதனால அது இடை இயற்சொல். உரி இயற்சொல்னு பார்த்தீங்கன்னா மாநகர். மா அப்படிங்கிறது ஒரு நகரம் வந்து மா அப்படின்னா பெரிய, அதை மிகைப்படுத்தி சொல்றதுனால அது உரி இயற்சொல். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எழுது அப்படின்னா அது வந்து முடியாமல் அப்படியே இருக்குது. பாடு அப்படிங்கிறதும் முடியலை, நடி அப்படிங்கிறதும் முடியலை. ஆனால் படித்தல் அப்படிங்கிறது அல் அப்படிங்கிற தொழிற்பெயரோட விகுதி அதில் வந்திருக்கிறதுனால அப்போ படித்தல் தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க. சிற்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்சர், கல்வெட்டுனா இன்கிரிப்ஷன், கையெழுத்துப்படினா மேனஸ்கிரிப்ட்ஸ், அழகியல்னா அஸ்தண்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு கோட்டோவியம் அப்படிங்கிறத பிரித்து எழுத என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடு ப்ளஸ் ஓவியம் அப்படின்னு தான் வரும். ஏன்னா இந்த இட்டை வந்து நம்ம பிரிக்கும் போது அது இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்னு வர்றதுனால அது 2 ஆயிரும். அதனால அந்த இடத்துல கோடு ப்ளஸ் ஓவியம் அப்படின்னு சொல்லி தான் வரும். நெக்ஸ்ட்டு தவறான தேர்வு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓரெழுத்து ஒரு மொழியில் எது வந்து தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆ அப்படிங்கிறது பசு அப்படிங்கிறது கரெக்டு தான், ஏங்கிறது அன்பு அப்படிங்கிறது கரெக்டு தான், ஓ அப்படிங்கிறது மதகு நீர் தாங்கும் பலகை அப்படிங்கிறது ரைட்டு தான், பே அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது தப்புப்பா, பே அப்படின்னா மேகம் அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க. இயற்சொல் அப்படின்னா சோறு, திரிசொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழுவம், திசைச்சொல்னா பெற்றம், வட சொல்னா ரத்தம். இதில் இயற்சொல் அப்படின்னா இயல்பாக வரக்கூடிய சொல் தான்ப்பா இயற்சொல். திரிசொல் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது படித்தவங்களுக்கு மட்டும்
புரிகிற மாதிரி பேசுகிறது தான் திரிசொல். திசைச்சொல் அப்படின்னா வடமொழி இல்லாமல் மற்ற திசைகள்லேருந்து வந்த சொற்கள் தான் திசைச்சொல். வடசொல் அப்படின்னா நமக்கு நார்த் சைடு இருந்து வந்த சொல் தான் வடச்சொல், சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், புல் என பொருள்படும் ஓரெழுத்து ஒருமொழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வை அப்படிங்கிறது தான் புல் என்னும் பொருள்படும். சேமம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நலம். அதாவது சேமமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது என்னது, நலம் விசாரிக்கிறது தானே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கழலுதல் அப்படிங்கிறதுக்கு சொற்பொருள் கேட்டிங்கன்னா உதிர்தல் அப்படிங்கிறது தான். முதுமை ப்ளஸ் மொழி அப்படிங்கிறத சேர்த்து எழுத எப்படி வரும்னா முதுமொழி அப்படின்னு வரும். ஏன்னா அந்த மை அப்படிங்கிறது பண்பு பெயரை குறிக்கிறதுனால அது சேரும்போது அந்த மை வராமல் முதுமொழி அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு ஒரு பொறுத்துக்க பாருங்கள். நெற்பயிர் அப்படின்னா உங்களுக்கு பேடி, அறுவடைனா ஹார்வெஸ்ட், பயிரிடுதல்னா கல்டிவேஷன், உளவியல்னா அக்ரோமி. இது வந்து உங்களுக்கு நம்ம இப்போ கலைச்சொற்களுக்கு வந்து 10 மார்க் பிரித்து கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு 2-3 கொஸ்டின் கலைச்சொற்களாகவே வருது. நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு பாருங்கள். தேன் தமிழ் அப்படிங்கிறது உருவகம். இதில் உவமை எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா தமிழ் போன்ற தேன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து உவமையில் வரும்பா. ஏன்னா உவமை அப்படிங்கும்போது உவம உருவு வந்து மறைஞ்சு வரும். உருவகம் எப்படி வரும்னா உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு ரெண்டுமே தெரியாமல் ரெண்டும் ஒன்று போல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உருவகமாக வரும். தமிழ்நாட்டில் முதுமக்கள் தாளிகள் வந்து எங்கு கண்டெடுக்கப்பட்டதுன்னா ஆதிச்சநல்லூரில் தான் கண்டெடுக்கப்பட்டது. இது முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்தோட சேர்ந்து இருந்துச்சு. இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தோட பிரிச்சுட்டாங்க. டிசம்பர் பூச்சூடினான் அப்படிங்கிறது எவ்வகை ஆகுபெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதத்தில் பூக்கிற பூவை குறிக்கிறது அப்படிங்கிறதுனால இது வந்து காலவாகு பெயர். ஆசூர் வடகரை நாடு அப்படின்னு அழைக்கப்படுற நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கூடல் தான் ஆசூர் வடகரை நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிஞ்சி திட்டு நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் குறிஞ்சி திட்டு நூலின் ஆசிரியர். அனுமதி அப்படிங்கிறதோட தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசைவு. பழமொழியை வந்து நிரப்ப சொல்லியிருக்காங்க. கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் வந்து பால். அதாவது ஒருத்தன்ட்ட நீ கடன் கொடுத்துட்டு அதை நீ கேட்கல அப்படின்னா உனக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணமே வராது அப்படிங்கிற மாதிரியும், ஒரு பயிர் வந்து நம்ம நிலத்துல விளைவிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தண்ணி விடணும், களை எடுக்கணும், அந்த வேலையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். அப்படி பார்க்காம விட்டுட்டோம்னா அது வீணாக போயிடும் அப்படிங்கிற இடத்துல தான் இது வந்து குறிக்குது. நெக்ஸ்ட்டு சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை வந்து கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வல்லின மிகு இடங்கள் மிகா இடங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் மட்டும்தான்ப்பா இந்த சந்திப்பிழை கொஸ்டினை வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஏனோ தானோ அட்டன் பண்ணிங்கன்னா நமக்கு தப்பாக போயிடும். வல்லினம் மிகு இடங்கள் மிகா இடங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஷார்ட்கட்டோடு நமக்கு வீடியோ கொடுத்துருக்கோம், அதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எளிமையாக புரியும். இப்போ இதில் சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முன்பகுதி மட்டும் தெளிவாக தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை, அதாவது ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் இடங்கள்ல வல்லினம் மிகும், அதனால அந்த இடத்துல இப்பு வரணும். புடைப்பு சிற்பங்கள், புடைப்பு அப்படின்னு ஊ அப்படின்னு வரும்போது குற்றெழுவுற சொற்கள் வரும்போது அதுக்கப்புறம் வல்லின சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து வல்லினம் வந்து மிகும். இந்த 2 கண்டிஷன் படி இந்த சந்திப்பிழையை வந்து ஃபுல் பண்ணிடணும். இதை கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. வல்லினம் மிகு இடம் மிகா இடம் சந்திப்பிழையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு சரியான எழுத்து வழக்கினை கண்டறின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எழுத்து வழக்கு நம்ம பேசும்போது எப்படி பேசுவோம், தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது, அதாவது அந்த இடத்துல தேங்காய் விழுந்துருச்சு அவன் மண்டை உடஞ்சி போச்சு அப்படி சொல்லுவோம். ஆனால் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம், சென்டென்ஸாக கரெக்டாக எழுதுவோம்ல, தேங்காய் விழுந்தது மண்டை உடைந்தது அப்படின்னு தான் கரெக்டான ஆன்சர். அகர வரிசைப்படி சொற்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கிளி, தேனி, தையல், மனிதன் அப்படின்னு தான் வரணும். வரிசை உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்துக்களோட வரிசைக்கு போகணும். இதில் வந்து நமக்கு உயிர்மை எழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது உங்களுக்கு உயிர்மை வரிசையில் அந்த காங்காச்சா ஃபுல்லாக எழுதிருங்க. எழுதிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக எடுத்துடலாம். கா வரிசையில் கா வரும், அப்புறம் தே, அப்புறம் மா. இந்த தா வரிசையிலையுமே தே வரும், தை அப்புறம் வரும். அதனால கிளி, தேனி, தையல், மனிதன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு இது இணையான தமிழ் சொல் செக் அப்படின்னா என்ன தமிழ் சொல்னு பார்த்தீங்கன்னா காசோலை. இந்த டெஸ்ட்ல தமிழோட லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகைவர் நீவிர் அல்லர். ஏன்னா இது வந்து பகைவர் அப்படிங்கிறது வந்து
பலர்பாலை குறிக்குது. பலர்பால் உயர்திணையில் வந்து அல்லீர் அப்படின்னு தான் வரும். இந்த ஒருமைப்பன்மை வித்தியாசம் அந்த அல்லர், அல்லீர், அல்ல அதெல்லாம் எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட் வீடியோ வந்து போட்டிருக்கோம்ப்பா, நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இதை பற்றி உங்களுக்கு அல்லீர் அவை அப்படிங்கிறத பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருஷம் வருஷம் வந்துடுது. இதை கவனமாக நீங்கள் படித்து புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். இதோட நமக்கு 50 கொஸ்டின் தமிழ் வந்து முடியுதுப்பா. அடுத்து வந்து நமக்கு ஜிஎஸ் கொஸ்டின் தான். ஜிஎஸ் கொஸ்டின் எக்கனாமிக்கில் என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு பாருங்கள். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட்டில் வந்து எதை வந்து உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம், இது 3மே உள்ளடக்கியிருக்கோம். நிதிநிலை முன்னேற்றம் வந்து அதில் உள்ளடக்கியிருக்காது. நிலைத்த முன்னேற்றம் தான் அந்த மொத்த மகிழ்ச்சி குறியீட்டில் உள்ளடக்கியிருக்கோம். அப்போ 2, 3, 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, தேசிய துறைமுக வாரியம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1950 தான் உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் சில மாநிலங்களின் மக்கள் தொகை உலகின் பல்வேறு நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகமாக உள்ளதுங்கிறாங்க. இது வந்து கரெக்டு தான். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, உலகின் மக்கள் தொகையில் 4இல் 1 இந்தியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ராங்குப்பா, ஏன்னா 6இல் 1 தான் இந்தியராக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, கடந்த 100 ஆண்டுகளில் 6 மடங்கு மக்கள் தொகை அளவு அதிகரிக்குங்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் பாருங்க, 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரித்த நிலையால் அவ்வாண்டு பெரும் பிரிவினை ஆண்டு என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இதுவுமே கரெக்டு தான். ஏன்னா நமக்கு பெரும் பிரிவினை ஆண்டு, சிறு பிளவு ஆண்டு, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு 3 வருஷமாக ஆண்டை பிரிச்சிருப்பாங்க. இதில் 1921 தான் பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 1, 3, 4 ராங்கு, 2 வந்து தவறு. அப்போ ஆப்ஷன் பாருங்கள், 1, 4 சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க பாருங்க. பிறப்பு விகிதம் அதிகம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, இதை நமக்கு பார்த்தாலே சொல்லிடலாம் உத்தரப்பிரதேசம். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் அதிகமான மக்கள் தொகை வந்து இருக்குது. பிறப்பு விகிதம் குறைவுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இறப்பு விகிதம் குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இறப்பு விகிதம் குறைவு தான். இறப்பு விகிதம் அதிகம்னு பார்த்தீங்கன்னா ஒரிஷாவில் தான் இறப்பு விகிதம் அதிகம். நெக்ஸ்ட் பாருங்க, உலகின் எத்தனையாவது பெரிய இருப்பு பாதை போக்குவரத்து அமைப்பாக இந்தியா விளங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 4வது தான். உலகிலேயே பெரிய சாலை அமைப்பை கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இருப்பு பாதையில் ஆசியாவில் இருப்பு பாதையில் வந்து 4ஆம் இடத்தை வந்து பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, எம்முறையில் முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டு பின்னர் மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய இடங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இது எந்த முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த சாகுபடி முறை. அந்த சொந்த சாகுபடி முறை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரயத்துவாரி முறையை தான் சொல்லுவாங்க. எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட தொழிற்கொள்கை தீர்மானங்கள் வந்து சிறிய பெரிய அளவிலான நிறுவனங்களை முன்னேற்றுவதற்கு சக்சஸன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 தொழிற்கொள்கை தான். 5 தொழிற்கொள்கையை போட்டிருப்பாங்கப்பா. 1948, 1956, 1970, 80, 91. சரிங்களா? இதை கவனமாக பார்த்துக்கோங்க. வழிநடத்தும் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிநடத்தும் திட்டம் அப்படிங்கிறது நமக்கு ஹை ஈல்டு வெரைட்டிஸ் விதைகள் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, பசுமை புரட்சி திட்டம், அதை தான்ப்பா வழிநடத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. MS சுவாமிநாதன் அவர்கள் 1961 வந்து 1961 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து கோதுமை நெல்லுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இந்த வழிநடத்தும் திட்டத்தை முதல் 7 மாநிலங்களில் வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. அதில் வந்து எதுக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்கன்னா விதை, உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம், புதிய வேளாண் யுக்தி, புதிய வேளாண்மை தொழில்நுட்பம், இதை எல்லாமே அந்த இதில் புகுத்திருப்பாங்க. புகுத்தி வந்து அதை வந்து நெல், கோதுமை உற்பத்தி வந்து பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோளம், நம்மளோட வாணிப பயிர் எல்லாத்துக்குமே வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து 2003 வந்து 2ஆம் பசுமை புரட்சி திட்டமும் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இவை அனைத்தும் அப்படிங்கிறதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, வெளிநாடு உதவி இல்லாத பொதுத்துறை எஃகு நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்காப்பூர் அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்தில் இருக்கும். அதுக்கு வந்து இங்கிலாந்துக்காரவங்களுடைய உதவி இருந்திருக்கும். சேலம், விஜயநகர், இது ரெண்டுமே வந்து வெளிநாடோட உதவி இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து நம்மளே வச்ச எஃகு இரும்பு நிறுவனமாக இருக்கும். சேலம் வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம தொடங்கினது, விஜயநகர் அதுக்கு பிறகு தொடங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, NITI அப்படிங்கிறத விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படிங்கிறது தான்ப்பா NITI நிதி அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு, உலகமயமாக்கல் தாக்கத்தால் ஏற்படும் நேர் விளைவுகள் அல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உலகமயமாதல் அப்படிங்கிற புதிய தொழிற்கொள்கையை 1991 வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியில் மன்மோகன் சிங் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்திருப்போம். நம்ம நாடு வந்து ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது அந்த திட்டத்தை வந்து உலகமயமாதலை திறந்து விட்டுருப்பாங்க. தாராளமயமாக்கல், தனியமயமாக்கல், உலகமயமாக்கல்னு. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து எங்கள் நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருப்பாங்க. அதில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா உட்கட்டமைப்பு வளர்ச்சி வந்து மேம்படுத்த சொல்லியிருப்பாங்க. பன்னாட்டு ஒத்துழைப்பும் கேட்டிருப்பாங்க. அதனால உட்கட்டமைப்பு வளர்ச்சி தொழில்கள்லாம் பெருகிருச்சு அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து வாழ்க்கை தரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துடும். இதில் வந்து அல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா முற்றுரிமை அதிகரிப்பு அப்படிங்கிறது இதனோட எதிர்விளைவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கூற்றை ஆராய்க பாருங்க. முதலீட்டை விலக்குதல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை வந்து பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான்ப்பா. ஏன்னா முதலீட்டு விலக்கல் அப்படின்னா பொதுத்துறை வந்து அந்த இடத்துல விலகி நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். நெக்ஸ்ட் பாருங்க, முதலீட்டு விலக்கம் முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அது தப்புப்பா. ஏன்னா இப்போ முதலீட்டு நம்மகிட்ட வந்து பொதுத்துறை நிறுவனங்களும் வந்து இப்போ நம்மகிட்ட இருக்கு இல்லைங்களா. அதாவது ட்ரெயின், ரயில்வே துறை, விமானம், ஆயில் துறை, பெட்ரோலியம், இது எல்லாமே இந்த செக்டார் எல்லாமே இப்போ நம்ம மத்திய கவர்மெண்ட்டும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்குது. அதனால முழுமையாக வந்து நம்ம அந்த மாதிரிலாம் நடைமுறைப்படுத்தலை. அப்போ அது வந்து தவறு. 1 சரி 2 தவறு. நெக்ஸ்ட் பாருங்க, உழவர் கடன் அட்டை திட்டம் கிஷான் கிரெடிட் கார்டு எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 கொடுத்துருப்பாங்க. இது வந்து மத்திய அரசு, மாநில அரசு, மாவட்ட அரசு 3 பேருமே சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. இந்த உழவர் கடன் அட்டையை வச்சு அவங்க அந்தந்த ஊரில் இருக்க கூட்டுறவு சங்கங்கள்லையும் ப்ளஸ் அங்கே அவங்களுக்கு இருக்கிற பேங்க்லையுமே வந்து அவங்க கடன் வாங்கிக்கலாம். சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் நோக்கங்களில் பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இது வந்து ஏற்றுமதிக்காக தான் முக்கியமாக வந்து இந்த மண்டலங்களை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதில் ஏற்றுமதியை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களோட முக்கியமான நோக்கங்களாக இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் இது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக அங்காடி தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளுதல். நம்ம ஏற்றுமதி பண்ணி நம்மகிட்ட இருக்க உற்பத்தியை அவங்களோட பகிர்ந்துக்கிறோம். நெக்ஸ்ட் கூடுதல் பொருளாதார நடவடிக்கைகளை உள்ளாக்குதல். அதிகமான பொருளாதார நடவடிக்கை இருந்ததுனா தனக்கு போக தேவையை வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணலாம். நெக்ஸ்ட் உலக ஏற்றுமதி நமது பங்கினை அதிகரித்தல். அப்போ நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்ணும்போது உலகத்தோட நம்ம ஏற்றுமதி வந்து அதிகரிக்கிறது. இது 3மே வரும். நிறுவனங்கள் அதிக முதலீட்டை ஈர்க்க சுதந்திரம் அப்படிங்கிறது இதில் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, ஜிஎஸ்டியை பற்றி தவறானது கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி நன்மைகளில் இது வந்து ஒருமுனை வரி அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு தான். பெரிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்புப்பா. ஏன்னா ஜிஎஸ்டி வந்து எல்லாருக்கும் சார்ந்து பெரிய நிறுவனங்கள், குறு நிறுவனங்கள், சிறு நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே அது ஒரு வரியைத்தான் குடிக்கும். அதனால் பெரிய நிறுவனங்களுக்குன்னு அது தனியாக கலவை திட்டம் இல்லை. அப்போ அது ராங்கு. நெக்ஸ்ட் பாருங்க, மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு தான். தளவாடங்களின் திறன் வந்து அதிகரித்துள்ளது அப்படிங்கிறாங்க. அதுவுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடு வந்து பொருளாதாரப்படி அது வளரணும் அப்படின்னா அதில் முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நாட்டு வருமானத்துக்கு தான் இருக்கும். அந்த நாட்டு வருமானம் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தின் கணக்கு, சமூக கணக்கு, இதுகளை சார்ந்து தான் இருக்கும். அப்போ இது 3மே கரெக்டான ஆன்சர் தான். நெக்ஸ்ட் பாருங்க, அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட மனிதர்கள் அப்படிங்கிறது யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடி பீகாக் அப்படிங்கிறவங்க கூற்று தான் ஒன்று சேர்க்கப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி, அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி தான் வந்து மிகப்பெரிய எண்ணாக இருக்கும். ஏன்னா என்என்பி அப்படின்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட். ஏன்னா அதில் வந்து நம்ம தேய்மானத்தை கழிச்சிருவோம். தனி மனிதர் வருமானம் அப்படிங்கிறது தனி மனிதனுக்குள்ள வருமானத்தை தனி மனிதர் வருமானம், அவனுக்கு இதர வரிகளில் வர வருமானம் எல்லாம் சேர்ந்தது தான் ஜிஎன்பி. அப்போ அது வராது. செலவிடக்கூடிய வருமானம் அப்படின்னா தனி மனித வருமானம் வந்து தனி மனிதர் ஒரு சம்பாதித்துல அவங்க நேர்முக வரியை கழிச்சது போக இருக்கிறது தான் நமக்கு செலவிடக்கூடிய வருமானம். அப்போ அதுவும் வராது. அப்போ இதில் பெரிய எண்ணம் பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி தான் கொடுக்கப்பட்டதுலப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, ஜிஎன்பி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அப்புறம் வெளிநாட்டில் வசிக்கிறாங்கல்ல அவங்க அங்கே இன்னும் சம்பாதிக்கிறாங்க, அதுக்குரியது எல்லாத்தையும் சேர்த்தது தான் ஜிஎன்பியாக வரும். அப்போ ஜிஎன்பினா ஜிடிபி ப்ளஸ் வெளிநாட்டில் இருந்து வரும் நிகர காரணி வருமானம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஆகும்.
PQLI அப்படிங்கிறது எதனோட குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நலன். இந்த PQLI வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து அவனுக்கு தேவையான சுகாதாரம், கல்வி, உடல் நலம் எல்லாத்தையும் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் பணம் அப்படின்னு சொல்லும். HDFI என்ன சொல்லும் அப்படின்னா, மனுஷனுக்கு வந்து சுகாதாரம், கல்வி எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அவனுக்கு பணமும் ஒரு தேவை அப்படின்னு சொல்லும். அப்போ HDFCயில் வந்து மனித வருமானத்தை வந்து சேர்ப்பாங்க, தனி மனித வருமானம் சேர்ப்பாங்க. ஆனால் PQLIங்கிறது உடல் நலத்தை பற்றி மட்டும்தான் பேசும், அது மனித வருமானத்தை பேசாது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த PQLI வந்து பொருளாதார நலன்களை மட்டும்தான் பேசும். நெக்ஸ்ட் பாருங்க, ஆடம் ஸ்மித்தின் கருத்துப்படி புனித வரிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடம் ஸ்மித் வந்து வரிகளை வந்து 4 விதமாக சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், செலுத்தும் திறன் விதி, வசதி விதி, சிக்கன விதி, நிச்சயத்தன்மை விதி. நிர்வாக விதி அப்படின்னு ஒரு விதியை பற்றி அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. செலுத்தும் திறன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சான் அப்படின்னா அவனால் 10 ரூபா தான் செலுத்த முடியும்னா அவனுக்கு 10 ரூபாய் வரி போடுங்க அப்படிங்கிறத அந்த செலுத்தும் திறன் வரி. ஏன்னா வசதியானவன் ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அவன் ஒரு 1,000 ரூபாய் வரி கட்டுவான். அவனால் 1,000 ரூபாய் கட்ட முடியும், இவனால் 10,000 ரூபாய் கட்ட முடியும். அதனால் அந்த மக்களோட சக்திக்கு எவ்வளவு தேவையோ அதுதான் செலுத்தும் வரி. வசதி வரி எப்போன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் கையில் எப்போ காசு இருக்கோ அப்போ வந்து அவங்க வரி செலுத்தட்டும் அப்படிங்கிறதான் வசதி விதி. சிக்கன விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ஒரு தனி மனித வரியே நீங்கள் விதிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஒரு 10 ரூபாய் வரி விதிக்கிறான் அப்படின்னா அந்த வரியை வந்து வசூல் பிரிக்கிறதுக்கு நீங்கள் 20 ரூபாய் செலவழிக்கக்கூடாது. அந்த 10 ரூபாயை விட கம்மியாக ஒரு 6 ரூபாயோ ஒரு 8 ரூபாயோ தான் நீங்கள் செலவழிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த சிக்கன விதி. நெக்ஸ்ட்டு நிச்சயத்தன்மை விதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனி மனிதன் வந்து ஒரு வருமானம் பார்க்குறான்னா ஒரு வருஷத்தில் வந்து அவனுக்கு 1000 ரூபாய் வரி கட்டணும்னா அவனுக்கு 1000 ரூபாய் தான் கட்டணும், இல்லை அவனுக்கு 10,000 ரூபாய் வரினா 10,000 ரூபாய் தான் வரி கட்டணும் அப்படிங்கிற நிச்சயமாக இவ்வளோதான் நீ வரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தன்மையை கொடுங்க அப்படிங்கிறத பேசியிருப்பாரு. அதுதான் நிச்சயத்தன்மை வரி. அப்போ இதில் வந்து தேர்ட் ஒன் வராது, 1, 2, 4, 5 தான் கரெக்டான ஆன்சர். மூழ்கும் நிதியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்போல் அவர்கள் தான். இந்த மூழ்கும் நிதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறுவனத்திட்டையோ ஒரு நாட்டுகிட்டையோ கடை வாங்கிட்டு அதை வந்து நம்மளால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்கு பேர் தான் இப்போ மூழ்கும் நிதி. இதை வந்து எந்த நாடுமே கடைபிடிக்காது. அதை பற்றி அறிமுகப்படுத்தினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்போல் அவர்கள் தான். நெக்ஸ்ட்டு பட்ஜெட் அப்படிங்கிறது எம்மொழி சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு மொழி சொல்லுப்பா. அந்த ஃப்ரெஞ்சு மொழி சொல்லுக்கு வந்து சிறிய பை அப்படிங்கிற பொருளை வந்து குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உலக வங்கி அறிக்கையின்படி நடுத்தர வருமானம் உடைய நாடுகளின் தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வேர்ல்டு பேங்க் இருக்குல்ல, அதோட அறிக்கையின்படி நடுத்தர வருமானத்தோட தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி எவ்வளவு அப்படின்னு ஒரு பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்கப்பா. 906 அதற்கு குறைவாக இருக்கிறவங்க வந்து ஏழ்மை இதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 906லேருந்து 11,115க்கு இடையில இருக்கிறவங்க நடுத்தரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொஸ்டின், இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கொஸ்டினில் லாஸ்ட் GS கொஸ்டின் பாருங்கள். வளர்ச்சி என்பது டேஸ் நடைபெறும் மாற்றமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து வளர்ந்த நாடுகளில் குறிக்கும், முன்னேற்றம் அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளில் குறிக்கும். இது ரெண்டுக்குமே வித்தியாசம் பார்த்துக்கோங்க. அதனால் இந்த வளர்ச்சிங்கிறது நீண்ட காலமாக படிப்படியாக நிதானமாக நடக்கக்கூடியதான் வளர்ச்சி. முன்னேற்றம்ங்கிறது தடைப்பட்டுக்கிட்டு ஒரு கரெக்டாக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்டதே இல்லாமல் நடக்கிறது தான் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வளரும் நாடுகளுக்கு பொருந்தும், இந்த வளர்ச்சிங்கிறது வளர்ந்த நாடுகளுக்கு பொருந்தும். அப்போ இவை அனைத்தும் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 76வது கொஸ்டின் பாருங்க. உலகளாவிய வைப்பு ரசீது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் டெபாசிட்ரி ரெசிப்ட் அப்படிங்கிறது தான். மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரக்கு மற்றும் சேவை வரினா GST அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா GST கவுன்சில் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் வேர்டும் தமிழ் வேர்டும் கொடுத்து பொறுத்து சொல்லி சொல்கிறாங்கப்பா, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் வருது, நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பெரும் பிரிவினை ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1921. 1911லேருந்து 20 வரைக்கும் நம்ம இதில் வறுமை அப்புறம் சில நோய்கள், தொற்று நோய்கள்லாம் வந்திருக்கப்ப மக்கள் தொகை வந்து அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கும். அதுக்கப்புறம் 1921 தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 0.03% வரைக்கும் கொஞ்சம் மக்கள் தொகை வந்து
அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதைத்தான் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தொழிற்கொள்கை எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1956. இது 2வது தொழிற்கொள்கைப்பா. முதல் தொழிற்கொள்கை எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1948 போட்டிருப்பாங்க. இந்த 1956 போட்ட 2ஆம் தொழிற்கொள்கையின்படி தான் பெரிய நிறுவனங்களை முன்னேற்றணும் அப்படிங்கிற கொள்கையை சொல்லியிருப்பாங்க. திட்டக்குழு அமைத்தல் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1950. நேரு அவர்கள் தான் இந்த திட்டக்குழுவை வந்து அமைச்சிருப்பாங்க. 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1969 ஜூலை 19 இந்திரா காந்தி மேடம் பீரியட்ல வந்து தேசியமயமாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மறைமுக வரி அப்படிங்கிறதுல சரியான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிற்போக்கு வரி அப்படிங்கிறாங்க. பல்வேறு நபர்கள் மீதும் விழுகின்றனங்கிறாங்க. வரி ஏய்ப்புக்கான வாய்ப்பு வந்து குறைவு, பணவீக்கத்தை வந்து ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது பணவீக்கத்தை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது வராதுப்பா. இது வந்து பிற்போக்கு வரி அப்படின்னா அது சரிதான். பல்வேறு நபர்களின் மீது விழுகின்றன அப்படிங்கிறதும் சரிதான். ஏன்னா மறைமுக வரி அப்படிங்கிறது ஒரு பொருளோட சேர்த்தே வந்து வச்சிருவாங்க. அந்த பொருளை வாங்கும்போது அதுக்கான வரி செலுத்துகிற உணர்வு வந்து ஒரு மனிதன்கிட்ட வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து அது வந்து மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த பொருள் வாங்குற எல்லார்ட்டையுமே போகும். இந்த சோப்பு வாங்கினாலும் சரி, பருப்பு வாங்கினாலும் சரி, ஒரு ஜீனி வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் அது வாங்குறவங்க கையில போகும். அதனாலதான் அது பல்வேறு நபர்கள் மீது வருது அப்படின்றாங்க. வரி ஏய்ப்புக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறாங்க. அது பொருளோட விலையில சேர்ந்தே அந்த வரி இருக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த பொருளை வாங்கும்போது நீங்க கண்டிப்பா வரி செலுத்தி தான் ஆகணும். அதனால அதுல வரி ஏய்ப்பு வந்து குறைவு அப்படிங்கிறாங்க. பணவீக்கத்தை வந்து ஊக்குவிக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள் என்னென்னு பாருங்க. தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள். அதாவது எல்லா பேங்க்குக்கும் வந்து ஹெட் பேங்காக என்ன இருக்குது அப்படின்னா ஆர்பிஐ தான் இருக்குது. எல்லா பேங்க்கும் வந்து எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத மேற்பார்வையிடுறதோட வேலையும் ரிசர்வ் பேங்கோட வேலை தான். பாரம்பரிய பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரம்பரியமாக வந்து அது பேங்க்கை வந்து நிர்வகிச்சுட்டு வருதுல்ல, அதைத்தான் சொல்கிறாங்க. அனைத்து குடிமக்களுக்கும் கடன் வழங்கும் பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்பிஐயை பொறுத்த வரைக்கும் குடிமக்களுக்கு வந்து கடன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கடன் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து வங்கிகளுக்கு கடன் கொடுப்பாங்க. அந்த வங்கிகள் தான் ஆர்பிஐட்டேருந்து காசை வாங்கிட்டு மக்கள்களுக்கு, குடிமக்களுக்கு கடன் கொடுப்பாங்க. ஆர்பிஐ டைரெக்டாக குடிமக்களுக்கு வந்து கடன் வழங்காது. மேம்பாட்டு பணிகள் அப்படிங்கிறாங்க. இந்த மேம்பாட்டு பணிகள் எல்லாமே ரிசர்வ் பேங்க் பண்ணும். அப்போ 1 to 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தில் உள்ளடக்கங்கள் வந்து யார் யார் அதில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குல்லப்பா, அந்த கவுன்சிலில் யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில நிதி அமைச்சர்கள் தான் வருவாங்க. அதுக்கு நிதி அமைச்சர் தான் ஹெட்டாக இருப்பாங்க. மித்த எந்த அமைச்சருமே அதில் வரமாட்டாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பாருங்க. இப்போ நமக்கு பட்ஜெட்டில் 100 கோடியில் அறிவியல் மையம் வந்து எங்கே அறிவிக்கப்பட உள்ளது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சாங்கன்னா சென்னையில் தான் அறிவியல் மையம் உருவாக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு எந்த திட்டத்திற்கு வந்து ஐநா விருது வழங்குச்சு அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற நம்ம தமிழ்நாட்டோட திட்டத்துக்கு தான் ஐநா வந்து விருது வழங்குச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கே தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் பெரம்பலூரில் தான் வந்து ஹைட்ரஜன் ரயில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து அஸ்ஸாமில் வந்து விட போகிறாங்கப்பா. ஏப்ரல் மாதம் லாஸ்ட்டில் இது நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் மகிழ்ச்சியான நாடு பட்டியலில் முதலில் இடம் பிடித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பின்லாந்து அப்படிதான். நம்ம இந்தியா வந்து 96வது இடத்த பிடிச்சிருக்கோம். இந்த பின்லாந்து, ஸ்வீடன், அடுத்து வந்து ஐஸ்லாந்து, அப்புறம் ஸ்வீடன், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த இடங்கள்ல வந்து பிடிச்சிருக்கோம். இதை கவனமாக பார்த்துக்கோங்க. சமீபத்தில் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் யாருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சாங்கன்னா சர் ஜான் மார்ஷல் அவங்களுக்கு தான் சிலை அமைக்க போகிறதா அறிவிச்சாங்க. ஏன்னா நம்மளோட சிந்து சமவெளி நாகரிகத்தை வெளிக்கொண்டு வரதுல முக்கிய பங்காற்றினவங்க இந்த சர் ஜான் மார்ஷல் அவர்கள். அது நினைவாக அவங்களுக்கு வந்து நம்ம எழும்பூர் அருங்காட்சியகத்தில் சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 15 கொஸ்டின் வந்து நமக்கு மேத்ஸ் கொஸ்டின்ப்பா. நம்ம பர்சன்டேஜ் இந்த வாரம் கொடுத்துருந்தோம், அதை சார்ந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அது ப்ளஸ் ரீசனிங்கு, அது ரெண்டுமே மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் பார்க்கலாம். இதோட நம்ம இந்த டெஸ்ட் 11க்குரிய எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.